गाइस இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் ஷியானா காட்டுறாங்க. அவ ரொம்ப சோகமா பார்ல உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை பத்தி யோசித்து பார்க்கறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அவனோட ஹஸ்பண்டோட பேரு ஹான் போல. அவங்க ஃபர்ஸ்ட் நைட் அப்போ வேற ஒரு மனுஷனை கூட்டிட்டு வந்துட்டு நீ இவன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் உன்னை இஷ்டப்பட்டு மேரேஜ் பண்ணலன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ருயானை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால நீ இந்த மேன் கூட ஸ்லீப் பண்ணி எனக்கு ஒரு பேபி கொடுத்துரு. பிகாஸ் தாத்தா பேபி வரல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தர மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் இந்த பர்சன் கூட தான் இருக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவன் நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இன்னும் எனக்கு 3 மந்த்தில் நீ ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவன் வந்துட்டு நான் மேரேஜ் அப்போ போய் டிவோர்ஸ்க்குமே நான் வந்து சைன் பண்ணி தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்கும் போது அங்கே பார்த்தா ஒரு பர்சன் நடந்து போகிறான். அவனோட பேர் ஜோ. அவன் தான் ஆக்சுவலி நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயின் வந்து அவன் கையை பிடிச்சிட்டு உனக்கு காஸ்ட் எவ்வளோ, நீ வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவா அப்படின்னு கூப்பிடும் போது நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டு நான் யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஏன் உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோ எந்த பதிலும் சொல்லலை. போய் டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு அங்கேருந்து கிளம்ப போகிறா. அப்போது அவன் வந்துட்டு என்ன நீ இப்படி போகிற, நான் உனக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கேன் அப்படின்னும் போது அவள் அதுக்கெலாம் தேவை கிடையாது, உனக்கு இன்னைக்கு நைட்டுக்கு 10,000 தரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் எனக்கு பத்தாது, எனக்கு 1 மில்லியன் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு எனக்கு உன்னோட காஸ்ட் எவ்வளோன்னு தெரியாதுல்ல, நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மேல் மாடலை வந்து ஹையர் பண்ணியிருக்கேன், நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேச உனக்கு வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக போகிறா. அவன் ஷாக் ஆகிட்டு என்ன நீ மேரிடான உமனா அப்படின்னு கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு வெளியில் மேரிட் ஆனால் உள்ள நான் சிங்கிள் தான், நான் வந்து அவனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணேன், பட் அவனுக்கு இஷ்டம் இல்லை, ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிஸ் கொடுத்துட்டு போகிறா. நம்ம ஹீரோ ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ போல். நம்ம ஹீரோயினா ஆல்ரெடி அவனுக்கு தெரியுமே. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு இவளை எப்படியாச்சும் நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். பிகாஸ் சின்ன வயசுலேருந்து அவன் ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கான் போல். ஸோ வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஹான் கிட்ட பணம் கேட்ட உடனே அவன் நீ ஏதாச்சும் ஒரு மேன் கூட இருந்துட்டு வந்துட்டு என்கிட்ட பணம் கேட்கறதுக்குலாம் நான் ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ தானே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பர்சன் கூட ஸ்லீப் பண்ணேன்னு சொன்னேன், இப்போ நான் பண்ணிட்டு வந்தேன், அவனுக்கு நீ பணம் கொடுத்து தானே ஆகணும், இல்லைன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி நான் தாத்தா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பயந்து போயிடுறான். அந்த ரியான் வந்துட்டு நீ இவ்வளோ மோசமான பொண்ணாக இருப்பேன் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு பேசுகிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த விஷயத்த நான் சொல்லணும், யாரோட பிளேஸை யார் பிடிச்சிட்டு இருக்கான்னு உனக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசினோடனே அந்த ருஹான் பயந்து போயிடுறா. அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த ஹான் வந்துட்டு ஒரு நாள் தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருந்திருக்கான் கடலில். ஸோ நம்ம ஹீரோயின் தான் காப்பாற்றிட்டு வந்திருப்பா போல். ருயானுக்கு வந்துட்டு ஹானை மேரேஜ் பண்ணிட்டு ரிச்சா வாழணும்னு ஆசை போல். ஸோ அதனால் அவள் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அவள் தான் அவனை காப்பாற்றுன மாதிரி நடிச்சிருக்கா. ஸோ இந்த ஹான்மே இவ்வளோ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் போல். ஸோ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு எனக்கு நீ பணம் தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஹான் வந்துட்டு நீ ருயானை பற்றி என்ன தப்பாக பேசினாலுமே அவளை தான் நான் லவ் பண்ணுறேன், அவள் தான் என் உயிரை காப்பாற்றினா அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து வந்துடுறா. பார்த்தா நம்ம ஹீரோ பிக் பண்ணுறதுக்கு நிறைய காசுலாம் வந்திருக்கும் போல். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்து ஹாப்பி ஆகிடுறான். அவன் என்ன இன்னும் கொஞ்சம் ஹார்ஸ் தான் போயிருக்கு, அதுக்குள்ளே என்னோட ஞாபகம் உனக்கு வந்துருச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் அதுக்காகலாம் வரல, உன்னோட மணியை நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு நான் உன்னை அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட்க்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு, என்னது பாஸவே ஒரு பொண்ணு அடாப்ட் பண்ணுறாளா அப்படின்னு. ஸோ ஒரு வீடு பார்த்து அதில் நம்ம ஹீரோவை இருக்க சொல்லிட்டு நான் உனக்கு பணம் வந்து பே பண்ணிடுறேன், நீ எங்கேயும் போகாத என் கூட ஏறு, நான் வேறு பர்சனை திரும்ப திரும்ப தேடிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவன் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சுட்டு நீ ஏன் தேட போற, நான் எப்போவுமே உனக்காக இருப்பேன்ல அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஹான் கால் பண்ண உடனே அவள் போய் அட்டன் பண்ணுறா. அவன் கத்திட்டு இருக்கா, நீ எதுக்கு தாத்தா கிட்ட ருயானை பற்றி தேவையில்லாமல் ஏதாவது சொல்லிட்டு இருக்க, அவர் இப்போ ருயானை பார்த்து கத்திட்டு இருக்காரு, எனக்கு இதை பொறுத்துக்க முடியாது, நீ வீட்டுக்கு வா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகுது. ஆக்சுவலாக அவள் தாத்தா கிட்ட எதையுமே சொல்லலை போல், இவன் ஓவராக கத்திட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ வந்து பின்னாடி அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இவன் காலை கட் பண்ணி விட்டுறா. அப்புறம் அவள் வந்துட்டு இப்போ நான் கண்டிப்பாக அவங்க கூட இப்படி இருக்க முடியாது, நான் முக்கியமாக அங்கே போய் ஆகணும் அப்படின்ட்டு அவள் அங்கே போயிடுறா. ஸோ தாத்தா கிட்ட ருயான் வந்துட்டு இவர் கூட இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, பிகாஸ் இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே தாத்தாவுமே உனக்கு ஓகேனா எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் வேமாவே எனக்கு ஒரு கிராண்ட் சைல்டு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு.
சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுறா. ஸோ இந்த பக்கம் வந்த உடனே ஹான் வந்துட்டு அவள் கழுத்தை பிடிச்சி நடிச்சிட்டு இருக்கான். நீ நல்லவமா நடிச்சிட்டு இருக்கியா, போட்டு தரதையும் போட்டு தந்துட்டு ருயான் தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன், நீ வேற ஒரு பர்சன் கூட சேர்ந்து சீட் பண்ணுற, ரொம்ப கேவலமான பொண்ணுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியா, நான் கேவலமான பொண்ணா, அப்போ உனக்கும் ருயானுக்கும் என்ன இருக்குது, ஒரு மேரிட் மேன் வேற பொண்ணு கூட இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம், எனக்கு புரியலப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே ஹானோட அம்மா வந்துட்டு சியானை நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ருயானை பற்றி நான் தான் தாத்தா கிட்ட சொன்னேன், அவளை சுத்தமாக எனக்கு பிடிக்கல, எனக்கு சியான் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது ஹான் வந்துட்டு அம்மா உங்களுக்கே தெரியும் நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறது ருயான் தான், உங்கள் கம்பல்சரினால தான் நான் இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நான் இவ கூடலாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ருயானுக்கு கால் பண்ணிவிட்டு நீ கவலைப்படாத நான் நைட்டு பார்ட்டிக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் கிட்ட தாத்தா நானா பொண்ணாக கண்டுபிடிச்சிருவாரு, நீயும் என் கூட வரணும்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ யார் கூடயோ பார்ட்டிக்கு போகிறதுக்கு நான் கவர் அப் பண்ணுறதுக்கு வர முடியாதுன்னு சொன்ன உடனே அவன் உனக்கு நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே கிளம்பிடுறா. அங்கே பார்த்தா அந்த ருயான் கூட சேர்ந்து அவன் ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே சைலண்ட்டாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு அவளோட லைஃப்பை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த ருயானோட ஃப்ரெண்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை, அவங்க தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு தெரியுது, அவனை விட்டுட்டு நீ போக வேண்டியதானே, அவங்களாச்சும் சந்தோஷமாக இருப்பாங்க, பணத்துக்காக இவ்வளோ கேவலமாக இருப்பேன்னு நான் நினச்சி பார்க்கல, உங்கள் அம்மா மாதிரியே நீயும் கேவலமானவங்க தான் போல அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு டென்ஷன் ஆகிடுது. ஸோ போட்டு அவளை மிதிச்சிட்டு எங்கள் அம்மா பற்றி பேச வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலி அவங்க அம்மா வந்து ரொம்ப நல்லவங்க போல். ஸோ அவங்க ட்ரிங்க் பண்ணனால அவங்கள யாரோ ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, வேறு பர்சன் கூட அவங்க அஃபைரில் இருக்காங்கன்னு. ஸோ அதனால் அவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க போல். ஸோ அப்போது அந்த ஹான் வந்துட்டு நம்ம ஹீரோயினை நல்லா கேர் பண்ணியிருந்திருக்கான், அதனால தான் அவன் மேலே நம்ம ஹீரோயினுக்கு லவ்வே வந்திருக்கு போல். ஸோ அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னது ருயான் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டாக எப்படி இவ பண்ணலாம், இவன் வந்து சாரி கேட்கணும்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் சாரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ருயானையும் அவன் ஃப்ரெண்டையும் சேர்ந்து முட்டை வச்சுட்டு அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னோட ஹான் வந்து கத்திட்டு இருக்கான், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு நீ ஒவ்வொரு சவுண்ட் கொடுத்தேன்னு வையன், தாத்தாக்கு இங்கே நடந்த எல்லாத்தையுமே நான் கால் பண்ணி சொல்லிடுவேன், ஒழுங்கா நீ வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறா. அங்கே பார்த்தா அந்த ருயான் இருக்கால ஏதோ ஒரு பர்சனை செய்க காட்டுறா. அவன் வந்து நம்ம ஹீரோயினை ட்ரக் மாதிரி கொடுத்து அங்கேருந்து இழுத்துட்டு போகிறான். ஆக்சுவலி அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஃபுல்லாகவே ட்ரக் ஆகலை போல், அதனால அங்கே இருக்கிறத எடுத்து அவள் தலையில் அடிச்சுட்டு பியர் பாட்டிலையும் அடிச்சுட்டு ஒழுங்கா சொல்லு இதெல்லாம் யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். பரவாயில்ல நான் காப்பாற்றணும்னு நினச்சேன், நீயே உன்னை காப்பாற்றிக்கிட்டு பெரிய ப்ரூஸ்லியாதாமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ அங்கே மீட்டிங்காக வந்திருப்பான் போல். ஸோ இந்த பர்சன் இவளை இழுத்துட்டு போகிறத பார்த்துட்டு தான் பின்னாடி வந்திருக்கான். ஸோ அவன் சொல்கிறான், இல்லை நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்தேன் அப்படின்னு. ஸோ அப்போது ஹீரோயின் வந்துட்டு நீ சொல்லு ருயான் தானே உன்னை ஏற்பாடு பண்ணான்னு சொன்ன உடனே அந்த பையனும் பயந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளுக்கு மெசேஜ் அனுப்புகிறான் அந்த ருயானுக்கு அந்த பையனோட ஃபோனில் இருந்து, இந்த மாதிரி நான் கூட இருக்கிற மாதிரி வீடியோ எடுத்துட்டேன், எனக்கு நீ பணம் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும், அப்படி இல்லைன்னா நான் இதை போலீஸ்க்கு சென்ட் பண்ணிடுவேன், இந்த மாதிரி நீ என்னை பிளாக்மெயில் பண்ணி இதை பண்ண சொன்னேன்னு சொன்ன உடனே அவள் அங்கே ரொம்ப பயந்து போயிடுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்டே கேட்குறான், நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவன் மிஸ்டர்ஸ் கூட சேர்ந்து இங்கே பார்ட்டி பண்ண வந்திருக்கான், ஸோ நான் வந்து அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அவனுக்கு அவள் இருக்கால, ஸோ நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு கிஸ் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ ஹீரோயின் வந்து நீ ஒன்று என்னோட ஸ்வீட் ஹார்ட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவன் உண்மைக்கேவா நீ யோசித்து சொல்லு அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவன் ரூமுக்குமே போயிடுறான். அந்த ஹான் வந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ கால் எடுத்துட்டு அவள் ஷவர் எடுக்க போயிருக்கான்னு சொன்ன உடனே அவன் நீ யார் அப்படின்னு சொல்லி கத்துறான். நம்ம ஹீரோவை வந்து காலை கட் பண்ணி விட்டுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் ஷவர் எடுத்துகிட்டு வந்தோடனே அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹான் வந்துட்டு அவள் போன ரூமை கண்டுபிடிச்சி வந்து நாக் பண்ணிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு நீ பேக் டோர் வழியாக வெளியில் போயிரு, அவன் பார்த்தா உனக்கு பிரச்சனைன்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நான் ஏன் பயப்படணும், நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் போனால் ஃப்ரண்ட் டோர் வழியாக தான் போவேன், பேக் டோர் வழியெல்லாம் போக மாட்டேன்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்துட்டு நீ போவே வேணாம் இங்கே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில் போயிடுறா. அங்கே பார்த்தா அந்த ரியான் வந்துட்டு நீ நல்லா இருக்கியா, நான் வந்து நான் ஃபேக்கான வீடியோவில் ஒன்று பார்த்தேன் அப்படின்னு அவளே பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து தள்ளிக்கிறா. ஸோ கீழே விழுந்தோடனே ஹான் வந்துட்டு நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா அவள் ஃப்ரெண்டு வந்துடுறா. அந்த ரியானோட ஃப்ரெண்ட் அவள் சொல்கிறா, நீ வந்து இவ்வளோ மோசமானவளா, நீ வேற ஒரு பர்சன் கூட இங்கே இருந்துட்டு இருக்க, நான் கொஞ்சம் கூட இப்படிலாம் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு உன் ஃப்ரெண்டு மாதிரி தானே நானும்
நானும் இருப்பேன், உன் ஃப்ரெண்டு மட்டும் இப்படி இருக்கா, அப்போ நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ருயானுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் என்னை விட்டுட்டு இங்கேருந்து போகணும், அப்படி இல்லைன்னா ருயான் நீ ஒரு பர்சனை வந்து அரேஞ்ச் பண்ணி என்கிட்ட தப்பான வீடியோலாம் எடுத்தல, ஸோ அது எல்லாத்தையுமே நான் தாத்தாக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹானுக்கு ஒன்றும் புரியலை. அந்த ருயான் வந்துட்டு நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன், அவளை பழி வாங்கணும்னு என்னை மன்னிச்சிடுன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு உடனே எனக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, அப்போ நான் வந்துட்டு இந்த வீடியோவை டெலீட் பண்ணுவேன்னு சொன்ன உடனே அந்த ஹான்மே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு அங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த ருயான் சொல்கிறா ப்ளீஸ் இந்த வீடியோவை டெலீட் பண்ண அப்படின்னு. அப்போது ஹீரோயின் வந்துட்டு என்கிட்ட அப்படி எந்த வீடியோவும் கிடையாது, பிகாஸ் நான் அவனை அடித்து போட்டுட்டேன், அவன் ஃபோன்லேருந்து நான் தான் உனக்கு மெசேஜ் பண்ணேன்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின்காக அவன் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் போன உடனே இப்போ நம்மளுக்கு நடுவில் யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவங்க டைமும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க போல். அப்போ அவங்க வெயிட்ரஸ் பொண்ணு திங்ஸை கொண்டு போயிட்டுருக்கா. ஹீரோயின் அதில் இடிச்சு கீழே வெளில போகிறா. பட் அவள் அதுலேருந்து தப்பிச்சிடுறா. அப்போது ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல, நீ எல்லாத்துலேருந்தும் சேஃபாக தப்பிச்சிடுறியா அப்படின்னு சொல்லும்போது அவள் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சின்ன வயசில் என்னை வந்து தனியாக ஒரு ஐலாண்டில் போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. அது வந்து அங்கே டூர் போனப்போ நான் அங்கே தெரியாமல் தொலைஞ்சு போயிட்டேன். அப்போது 1 மாதம் கிட்ட அங்கே நான் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அலைஞ்சிட்டு இருந்தேன். சாப்பாடெலாம் குப்பையில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டேன் தெரியுமா. அப்போ ஒரு பையன் இருந்தான், அவனுமே என்ன மாதிரி தொலைஞ்சு போயிருப்பான் போல. அவன் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தான், அவன் தான் வந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டான், அவன் தான் எனக்கு நிறைய ட்ரிக்ஸ்லாம் சொல்லி தந்தான்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்து சிரிக்கிறான். ஆக்சுவலாக இந்த பையனே நம்ம ஹீரோ தான் போல. ஹீரோயின் கேட்குறா நீ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு. அவன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சரிவா நம்ம லஞ்ச் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே ஆர்டர்லாம் பண்ணிட்டாங்க. அங்கே பார்த்தா ஹான் வந்துட்டு கால் பண்ணி உனக்கு நான் அட்ரஸ் சென்ட் பண்ணியிருக்கேன், உடனே நீ வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்கிட்ட டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹான் வந்துட்டு உனக்கு நான் நிறைய பணம் பே பண்ணியிருக்கேன், நான் சொல்கிற வேலையை நீ செய்யணும்னு சொன்ன உடனே அவளுமே நம்ம ஹீரோ கிட்டே இப்போ நான் போயே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப சேட் ஆகுது. அப்போது அவனுக்கு அவள் கிஸ் கொடுத்துட்டு நான் வேகமாக உன்னை மீட் பண்ணுறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. பார்த்தா அங்கே ஒரு ட்ரெஸ் ஷோரூமில் தான் இருக்காங்க. அந்த ருயான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் எடுக்கிற ட்ரெஸ்ஸவே எடுத்துகிட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் தானே ஃபர்ஸ்ட் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ருயான் வந்துட்டு எனக்கு இது வேணும்னு சொல்கிறேன்ல அப்படின்னோடனே ஹான் வந்துட்டு இது ருயானுக்கு தான் சூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். அங்கே வேலை பார்க்குற பொண்ணு வந்துட்டு இந்த ட்ரெஸ் வந்துட்டு இவங்க தானே ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணாங்க, ஸோ இவங்க தான் எங்களோட லக்கி கஸ்டமர், அதனால இந்த ட்ரெஸ்ஸை நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தரேன்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அந்த ருஹானுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிடுது. இதை பக்கம் காட்டுறாங்க. ஆக்சுவலி அந்த ஷோரூமே நம்ம ஹீரோவோடது தான் போல். ஸோ அவன் தான் இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்கான். அப்போ அசிஸ்டன்ட் வந்துட்டு பாஸ் நீங்கள் என்ன அந்த பொண்ணு மேலே ரொம்ப இப்படி அஃபெக்ஷனாக இருக்கீங்க, அந்த பொண்ணு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, நீங்கள் கன்ஃபார்மாக இருக்கீங்களா அந்த குட்டி வயசில் பார்த்த பொண்ணு இவ தானே அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு கன்ஃபார்மாக தெரியும், அவள் இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அசிஸ்டண்ட்டுக்குமே ஹாப்பி ஆகிடுது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு நெக்லஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே வேலை பார்க்குற பொண்ணு சொல்கிறா, ஸோ இந்த கஸ்டமர் வந்து ரொம்ப லக்கி, ஸோ உங்களுக்கு இதை நாங்கள் ஃப்ரீயாகவே தரோன்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கே ஷாக் ஆகிடுது. அங்கே ருஹானுக்கு ரொம்பவே ஜெலஸ் ஆகிடுது. ஹீரோ தான் இந்த வேலையும் பார்த்துருப்பான் போல். ருஹான் வந்துட்டு இவளே வேணும்னே அரேஞ்ச் பண்ணிட்டு என் முன்னாடி சீன் காட்டிகிட்டு இருக்கா. அப்புறம் ஹான் கிட்ட எனக்கு இவ இங்கே இருக்கிறது பிடிக்கவே இல்லை, இவளை போ சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஹான் வந்துட்டு நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவள் வேகமாக வெளியில் போகிறா. அங்கே பிக் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ வந்திருப்பான் போல். ஸோ நம்ம ஹீரோயின் கேட்குறா இவ்வளோ பெரிய கார் உன்கிட்ட ஏது அப்படின்னு. அப்போ அவன் நான் ரெண்ட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் உன்னை பிக் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொன்ன உடனே அவளுமே உள்ளே போயிட்டு அவனுக்கு கிஸ் கொடுக்குறா. அவங்க அங்கேருந்து போகிறாங்க. இது எல்லாத்தையும் அந்த ஹான் பார்த்துட்டு அங்கே ருஹானை கூட கண்டுக்காம நீ யார் கூட போயிட்டுருக்க அப்படின்னு கட்டிட்டு கார் எடுத்துகிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஒரு ஹீரோயினை கூப்பிட்டு ஒரு பிளேஸ்க்கு போயிருக்கான். அது ஃபுல்லாகவே கிளாஸ் எல்லாம் மேடாகிருக்கு. இந்த ஹான்மே பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு இந்த கிளாஸ் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கு, அவன் நம்மளை பார்த்துருவான்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான் வெளியிலேருந்து உள்ளே பார்க்க முடியாது, உள்ளேருந்து மட்டும்தான் வெளியில் பார்க்க முடியும், நீ ஒன்றும் கவலைப்படாத, பின்னாடியே அந்த ருயானும் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ருயானுமே வந்து அவள் கீழே விழுற மாதிரி வேறு ஆக்ஷன் போட்டுட்டு இதுதான் உன்னோட லவ்வா, நீ வந்து உன் ஒய்ஃப் பின்னாடி போயிட்டுருக்க, என்னை அப்படியே அங்கே விட்டுட்டு வந்துட்டேன், நான் என்ன ஆனேன்னு கூட நீ யோசிக்கலன்னு சொன்ன உடனே அவன் அப்படிலாம் இல்லை பேபி, நான் வந்து சீட் பண்ணால, ஸோ அதனால தான் அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி பண்ணேன்னு சொன்ன உடனே அவன் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவனுமே அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். எங்கள் ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு கிஸ் கொடுக்குறா. பார்த்தா எனக்கு ஹீரோயினோட பர்த்டே போல், அவன் அதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஸோ கேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கான். ஸோ அவங்க பர்த்டேவுமே செலிப்ரேட் பண்ணுறாங்க.
என்னோட பர்த்டேவை யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. யாருமே வந்து செலிப்ரேட்டும் பண்ண மாட்டாங்க. ஸோ, அதனால என் பர்த்டே எனக்கே மறந்துருச்சு. ஆனா நீ வந்து கரெக்ட்டா ஞாபகம் வச்சிருக்க. எப்படி நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையா? அப்படின்னு கேட்குறா. ஸோ, ஹீரோயின் வந்து சின்ன வயசுல சொன்னது தான் அவன் ஞாபகம் வச்சு இப்போ பண்ணியிருப்பான் போல. ஸோ, அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு, "நீ அன்னைக்கு ட்ரிங்க் பண்ணியிருந்தல்ல, அன்னைக்கு தான் என்கிட்ட உளறிட்ட" அப்படின்னு சொன்ன உடனே, ஹீரோயின் வந்துட்டு, "நான் ட்ரிங்க் பண்ணா இத பத்திலாம் பேச மாட்டேனே" அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலி ஃப்ளாஷ்பேக்ல காட்டுறாங்க. இந்த மாதிரி ஃபேக்கா ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் வந்து நம்ம ஹீரோ மேக் பண்ண சொல்லியிருப்பான் போல. ஸோ இப்போ ப்ரெசென்ட்ல அதை போட்டு காட்டினோடனே ஹீரோயின் வந்துட்டு, நானா இதை பேசினேன், என்னாலே நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு கேக்லாம் ஊட்டி வர்றான். அவளோட வாயில கேக்லாம் ஒட்டிட்ட உடனே, நான் இதவே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ வந்து அதுக்கப்புறம் அவளுக்கு ரிங்மே ப்ரெசென்ட் பண்ணுறான். ஸோ வீட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஹேண்ட் வந்துட்டு ஓவராக கத்திட்டு இருக்கான். "நீ என்ன யார் கூட சேர்ந்து போயிட்டு இருந்த? எங்கெங்கேயோ போயிட்டு இருக்க, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியா? உன்னை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணானா? இவ்வளோ சீட்டிங் பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "நான் சீட் பண்ணுறேன்னா அப்போ நீ என்ன பண்ணுற? எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. உனக்கு பேபி தானே வேணும், அதை நான் தரேன்" அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், "நீ யார்கிட்டயும் பேபிலாம் ஒன்றும் பண்ண வேணாம். நானே உனக்கு பேபி தரேன். நான் வந்து ஹஸ்பண்டாக இருக்கேன்" அப்படின்னு சொல்கிறான். அங்கே பார்த்தா ருவான் வந்துட்டு, "அப்போ நீ என்னை ஏமாத்திட்டு இருக்கியா? நீ என்னை சீட் பண்ணிட்டு இருக்கியான்னு" கேட்ட உடனே அவன் ஹக் பண்ணிட்டு, "சும்மா தான் நான் சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "உன்ன மாதிரி பர்சன் கூட இருக்கிறதுக்கே நான் யோசிக்க தான் செய்யணும். பிகாஸ் ஒரு தடவை நீ ஒரு மாதிரி பேசுவ, அடுத்த தடவை வேறு மாதிரி பேசுவ. இதுக்கெலாம் நான் ஆள் இல்லைன்னு" சொன்ன உடனே அவன் நீ வீட்டை விட்டு வெளில போ" அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "இதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்" அப்படின்னு அவள் லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு வெளியில் போயிடுறா. பார்த்தா அந்த பக்கம் தான் நம்ம ஹீரோ அவன் பாடி கார்ட்ஸ் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கூட போயிட்டுருக்கான். ஸோ ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க எல்லாம் அனுப்பி விட்டுட்டு அவன் ஹீரோயின் கிட்ட, "எங்கே போயிட்டுருக்க நீன்னு" கேட்ட உடனே அவள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அவன் போனால் என்ன, உன்னை பார்த்துக்க நான் இருக்கேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு அவனை பார்க்கும்போது இம்ப்ரெஸ் ஆகிடுது. அவள் சொல்கிறா, "கொஞ்சம் முன்னாடி இவனை மீட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் இவனை மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவளுக்கு கால் வருது, இந்த மாதிரி தாதாக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு. ஸோ அவள் வந்து வேகமாக அவரை பார்க்கறதுக்காக போகிறா. பிகாஸ் அவங்க தாத்தாவை ரொம்ப பிடிக்கும் போல். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி பேங்க்ரப்ட் ஆகிடுச்சு. அவங்க ஃபேமிலியோட கடன் எல்லாத்தையுமே இப்போ தாத்தா தான் கட்டிட்டு இருக்காரு போல். ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயின் வந்து இந்த ஹானை வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம், இவங்க ஃபேமிலி ரொம்ப நல்லவங்க அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கா. அங்கே தாத்தா சொல்கிறாரு, "என்னோட பர்த்டேக்குள்ளே எப்படியாச்சும் நீங்கள் வந்து எனக்கு ஒரு கிராண்ட் சைல்டு தரணுமா" அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா அவளுக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனாக வந்துட்டுருக்கு. அவள் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறா. பார்த்தா உண்மைக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். அவளுக்கு புரிஞ்சு போயிட்டு இது ஜோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியில் வரும்போது நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். அவன் கேட்குறான், "உன் கையில் என்ன" அப்படின்னு. என் கையில் பர்ஸ் தான் இருக்குன்னு சொன்ன உடனே அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துறான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து, "இது என்னோட ஃப்ரெண்டோட ரிப்போர்ட்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுமே நேம் பார்க்குறான், வேற ஏதோ இருக்கு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து வேற ஒரு நேம்ல தான் இந்த ரிப்போர்ட்டவே எடுத்திருப்பா போல. ஸோ அவன் வந்துட்டு, "நீ என் கூட வரியா, நம்ம வெளில போகலான்னு" கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு, "எனக்கு ஒர்க் இருக்கு" அப்படின்னு போறா. இதுக்கப்புறம் நான் உன்னை மீட் பண்ண போகிறது கிடையாது, ஸோ குட் பை அப்படின்னு யோசிக்கிறா. ஆக்சுவலி அவங்க தாத்தாக்கு அவர் காப்பாற்றிருக்காரு அவங்க ஃபேமிலியை. ஸோ அதனால இந்த பேபியோட அவள் தனியாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா போல. ஸோ ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் வந்த உடனே நம்ம ஹீரோக்குமே மெசேஜ் பண்ணிடுறா, "இதுக்கப்புறம் நான் உன்னை மீட் பண்ண மாட்டேன், குட் பை" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா அந்த ருயானும் நம்ம ஹானும் சேர்ந்து ஓவராங்க சீன் போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே போன உடனே அந்த ருயானை பார்த்துட்டு அவன் சொல்கிறான், "என்னோட பேபி இவள் வயிற்றுல தான் வளர்ந்துட்டுருக்கு, நான் இவளை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்" அப்படின்னு. அப்போது ஹீரோயின் வந்துட்டு, "நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் வந்து இந்த விஷயத்த தாத்தா கிட்டே சொல்ல போகிறேன்னு" சொல்லிட்டு அவள் போன உடனே அவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. "நீ எப்படி வேறு ஏதோ ஒரு பேபி கூட வந்து இப்படி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம்" அப்படின்னு கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுறா. ஸோ அப்போ ருயான் வந்துட்டு, "வா நம்ம பேபிக்கு ட்ரை பண்ணலாம்" அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலி நம்ம ரியான் வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை போல், சும்மா தான் சொல்லியிருக்காங்க. இவன் ரொம்ப அப்செட் ஆகிட்டு, "எனக்கு ஒர்க் இருக்குது" அப்படின்னு அவன் அங்கேருந்து போயிடுறான். இந்த ரியானுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் ரூமுக்கு போனோடனே ஹீரோ கால் பண்ணுறான், "நீ எதுக்கு தேவையில்லாமல் அப்படி சொன்ன? நான் உனக்கு என்ன அப்படி பண்ணேன்? நான் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டேன், உனக்கு பிடிக்காத மாதிரி என்ன பண்ணேன்? ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாது" அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு, "நான் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணல, நான் என்னோட ஹஸ்பண்டை மட்டும்தான் லவ் பண்ணுறேன்" அப்படின்னு காலை கட் பண்ணிடுறா. ஹீரோக்கு என்ன பண்ணனே தெரியல. இந்த பக்கம் பார்த்தா அந்த ரியான் வந்துட்டு, "நீ என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவனை லவ் பண்ண போகிறது கிடையாது, அவன் லவ் பண்ணிட்டு இருக்கதை நான் மட்டும்தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அதை எதுவுமே கண்டுக்கலை. நாய் பாட்டுக்கு குறைச்சிட்டு இருக்கட்டும் அப்படின்னு அவ விட்டுறா. ஸோ நைட் போல் நம்ம ஹீரோ வந்துட்டு, "நானும் என் ஒய்ஃபும் இந்த பார்ட்டிக்கு வந்துடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது அந்த ரியான் கேட்டுட்டு, "ஒய்ஃபு நீ அவளை மட்டும்தான் ரிமைண்ட் பண்ணுற, நீ என்னை சொல்லவே மாட்டேங்கிற" அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஹக் பண்ணிட்டு, "தாத்தாவோட பர்த்டே பார்ட்டி
நான் எப்படி உன்னை கூட்டிகிட்டு போக முடியும், கொஞ்சம் யோசியேன் அப்படின்னு சொல்லும்போது அவளுமே நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ தாத்தாவோட பர்த்டே பார்ட்டியில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் ஹான் எல்லாருமே இருக்காங்க. ஹீரோயின் யோசிக்கிறா இப்போ தாத்தா கிட்ட போய் சொல்லிடலாமா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த அப்படின்னு. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோயின் பயங்கரமாக ஷாக் ஆகிறா. இவன் ஏன் இங்கே வந்துட்டு இருக்கான், இங்கே ஏதோ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிடாம அப்படின்னு. ஸோ பார்த்தா நம்ம ஹீரோவை பார்த்த உடனே எல்லாருமே அவனை பயங்கரமாக வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. தாத்தாவே மிஸ்டர் ஜோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கே ஷாக் ஆகுது. அவளுக்கு புரிஞ்சு போயிடுது நம்ம ஹீரோ ஒரு ரிச்சான பர்சன் அப்படின்னு. ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது. இவனும் உண்மையெல்லாம் மறைச்சிருக்கான், ஏன் இவனுக்கும் என் மேலே ட்ரஸ்ட் இல்லையா, அதனால தான் உண்மையை மறைச்சிருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹீரோயினை பார்த்து நீயா அப்படின்னு அவன் கேட்குறான். ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி பயந்துட்டு இருக்கா. அப்போது தாத்தா வந்துட்டு இந்த பொண்ணு உனக்கு ஆல்ரெடி தெரியுமான்னு கேட்கும்போது இந்த பொண்ணு இல்லை, ஆனால் என்னை ஒரு பொண்ணு சீட் பண்ணி ஏமாற்றிட்டு போயிட்டா, அவள் பார்க்குறதுக்கு லைட்டாக இவ்வளோ மாதிரி தான் இருப்பாளா, ஸோ அதனால தான் நான் இவன் நினச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தாத்தா வந்துட்டு இவ்வளோ ஹேண்ட்ஸமாக குட் லுக்கிங்காக இருக்க உங்களை வேண்டான்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து அங்கே இருந்து போகிறா. அவனுமே பின்னாடியே போயிட்டு அவளை பிடிச்சி பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்துட்டு என்னை விட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணுறதுக்காக போகும்போது பின்னாடியே நம்ம ஹீரோவும் போகிறான். அவன் சொல்கிறான் ஏன் நீ என் மேலே கோவமாக இருக்க அப்படின்னு. அப்போது ஹீரோயின் வந்துட்டு உன் ஐடென்டிட்டியை நீ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க, ஏன் அவ்வளோ கேவலமான அவங்க கண்ணுக்கெலாம் தெரியறேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணும்போது அவன் நீ என் கூட வந்துடு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு ஆல்ரெடி நான் ஒரு மேரிடான பொண்ணு, தேவையில்லாமல் என் வழியில் வராதுன்னு சொல்லும்போது அவன் ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். அப்போது அங்கே ஹான் வரதை தெரிஞ்ச உடனே அங்கே அவன் ஒளிஞ்சுக்கிறான். அப்போது ஹான் வந்து ட்ரிங்க் எடுத்துகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ வந்துட்டு நான் நைட் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ நைட் எல்லாருமே சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தாத்தா சொல்கிறாரு கெஸ்ட்டாக ஜோ வந்து நம்ம வீட்டில் தான் வந்து தங்க போகிறாரு அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயின்கே ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஸோ நைட் போல் காட்டுறாங்க. அந்த ருயான் வந்துட்டு அங்கே மெய்டாக வேலை பார்க்குற மாதிரி சேர்ந்துருப்பா போல். அவள் ட்ரிங்கை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஹீரோயினை தள்ளி விடணும்னு பார்க்குறா. பட் அவளே கீழே போய் விழுந்தாரா. அப்போ ஹான் வந்துட்டு அந்த ருயானை தூக்கி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை திட்டிகிட்டு இருக்கான். அப்போது ஜோ வந்துட்டு இந்த பொண்ணு ஒன்றும் பண்ணல, அந்த பொண்ணு தான் தேவையில்லாமல் தள்ளி விடப்பாட்டா, பார்த்தா அவளை கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே ஹான் வந்துட்டு மிஸ்டர் ஜோ நீங்கள் இந்த பொண்ணுக்கு ஏன் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, இவளை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே ஜோ வந்துட்டு ஆமாம் இவனோட கிளாஸ்மேட் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவனுமே சரின்னு சொல்லிட்டு ஒரு யானை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னை காப்பாற்றுனதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொன்ன உடனே அவனுமே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ருயான் வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியுது அவங்க 2 பேருக்குள்ளே அஃபேர் போயிட்டுருக்கு, அவங்க ரிலேஷன்ஷிப் ஒன்றும் நார்மல் இல்லைன்னு சொல்லும்போது அவன் அப்படியா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவன் நான் கண்டிப்பாக இதை ப்ரூவ் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயினோட ட்ரிங்க்கில் வந்து ட்ரக்கை கலந்துடுறா. ஸோ பார்த்தா அந்த ரூம்குள்ளே ஃபஸ்ட்டு அவன் நம்ம ஹீரோ போகிறத பார்க்குறா, அதுக்கப்புறம் ஹீரோயின் போகிறத பார்க்குறா. அதுக்குள்ளேருந்து வித்தியாசமான சவுண்ட்லாம் வர மாதிரி இருக்குது. ஸோ அவள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுறா தாத்தா கிட்டே இந்த ரூம்குள்ளே. சியான் அதுக்கப்புறம் ஜோமே இருக்காங்கன்னு சொன்ன உடனே அவளுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. அந்த டோரை நாக் பண்ண உள்ளேருந்து ஹீரோயின் மட்டும்தான் வரா. பார்த்தா ஹீரோ அந்த பக்கம் இருந்து நடந்து வந்துட்டு இருக்கான். எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ நான் எனக்கு ஒரு ஃபுட்டேஜ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதில் ட்ரக் கலக்குறா இல்லையா அந்த விஷயந்தான். ஸோ அதை பார்த்த உடனே தாத்தாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இவளை வீட்டை விட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ இங்கே பார்த்தா நம்ம ஹான் வந்து கத்திட்டு இருக்கா, நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் வேலை பார்க்குற, தாத்தா உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காரு அப்படின்னு. அப்போ ருயான் வந்துட்டு எனக்கு தெரியும் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ள கண்டிப்பாக ஏதோ போயிட்டுருக்கு, நீ நம்ப மாட்டேங்கிற என்னவே அப்படின்னு சொல்லி அவள் கத்திட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து வெளியே இருக்கும் போது பக்கத்தில் வந்து உட்காந்து நம்ம ஹீரோமே பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே அங்கே ஜோ வந்துடுறா. அந்த ருயான் வந்து நான் சொன்னேன்ல இவங்களுக்குள்ளே ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா அவன் வந்துட்டு நீ என்னோட ஒய்ஃப், நீ எதுக்கு இவன் கூட உட்காந்துட்டு இருக்கன்னு கத்த உடனே அந்த ருயான் வந்துட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு போ அவளை போய் கன்சோல் பண்ணு போ அப்படின்னு சொன்ன உடனே அவன் ருயானை தேடிட்டு ஓடிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் வந்து பார்க்கிங் ஏரியாவில் இருக்கும் போது ஒரு பர்சன் வந்து அவளை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். ஹானையுமே கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த ருயானோட வேலை தான் போல். அவள் இதெல்லாம் பண்ணது நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கா. பட் அங்கே நம்ம ஹீரோயின் வந்து தப்பிக்க பார்க்குறா. அந்த ஹான்மே ரொம்பவே மயங்கி கிடக்கிறனால அவளையுமே காப்பாற்றணும் அப்படின்னு அவள் யோசிக்கிறா. அங்கே ஹீரோவுமே வந்துடுறான். ஸோ அங்கே ரவுடிஸ் கூடலாம் சேர்ந்து நம்ம ஹீரோயின் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ருயான் வந்துட்டு இவங்கெல்லாம் யாருன்னே தெரியல, ஸோ நீ ஃபஸ்ட்டு நீ இவனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு ஹானை நம்ம ஹீரோயின் கிட்டே கொடுத்த உடனே அவளுமே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. ஸோ அதே மாதிரி தான் முன்னாடியுமே காப்பாற்றிருப்பா போல். ஸோ அந்த மாதிரி மங்களாக நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது அவனுக்கு புரிஞ்சு போயிடுது அப்போ காப்பாற்றினது ருயான் இல்லை நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு.
ஹீரோயினுக்கு இதில் ரொம்ப அடிபட்டிருக்கும் போல். ஸோ அவளை ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துடுறாங்க. தாத்தா சொல்கிறாங்க, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்ற விஷயத்த ஏன் நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து 2 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். ஸோ நம்மளுக்கு தான் ஆல்ரெடி தெரியும்ல, அவள் வந்து பொய்யான பேர் சொல்லி தான் இந்த ரிப்போர்ட்டை வாங்கினா அப்படின்னு. இங்கே நம்ம ஹானுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவன் வந்து இப்போது நம்ம ஹீரோயினவே உண்மைக்கு மேரேஜ் பண்ணி வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் போல். ஸோ நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து இது உன் குழந்தை கிடையாது, இது ஹானோடது அப்படின்னு போய் சொல்லி அவனை அனுப்பி விட்டுறா. அந்த ஹான் வந்துட்டு, தாத்தா சொன்ன மாதிரி நான் உன்னவே மேரேஜ் பண்ணி நல்லா பார்த்துக்கிறேன், இந்த பேபி அபார்ட் பண்ணிடு, நம்ம 2 பேரும் பேபி பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு இதுக்கெல்லாம் நான் அழாக முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அங்கே நம்ம ஹீரோ ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிட்டு ரொம்ப சோகமாக இருந்தோடனே அங்கே அசிஸ்டன்ட் வந்து கால் பண்ணி ஹீரோயினை வர சொல்கிறான். ஸோ ஹீரோயின் அங்கே போனோடனே ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவன் சொல்கிறான், எனக்கு தெரியும் இந்த பேபி என்னோடது தான் அப்படின்னு, நீ வந்து உன் ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ண, நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது அவள் அதுக்கு அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறா. அப்புறம் இந்த ருயான் இருக்கால, அவள் நம்ம ஹீரோயினோட குழந்தைய அபார்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எண்ணெயெல்லாம் ஊற்றி விடுற ஸ்டெப்ஸில் ஹீரோயின் கீழே விழறா. பட் அவளுக்கு அபார்ஷன்லாம் ஆகலை. இந்த விஷயம் தாத்தாக்கு தெரிஞ்சு போயிடுது. அவள் ருயானை திட்டிகிட்டு இருக்கும் போது அவள் போட்டு கொடுத்துட்றா, இந்த பேபி ஹானோடதே கிடையாது, இந்த பொண்ணு வேறு யாரு கூடயும் அஃபைர் வச்சு தான் இந்த மாதிரி பேபி பெற்றுட்ருக்கா, ஹான் என்ன தான் லவ் பண்ணுறான்னு சொன்ன உடனே அவளை அங்கே போலீஸுமே பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிகாஸ் அவள் அட்டெம்ப்ட் மர்டர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தாக்கு இங்கே ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவரை போய் ஹீரோயின் பார்க்கும்போது, நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இந்த பேபியை அபார்ட் பண்ணேன், பேபி வந்து என்னோட ஹானோடதாக இருந்தால் மட்டும்தான் இந்த குடும்பத்தோட வாரிசாக முடியும், இல்லைனா நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் எனக்கு எதிராலும் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் கேர் எடுத்துக்கோங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்கிறா. பட் தாத்தா விட மாட்டேங்கிறாரு. அவளை கட்டாயப்படுத்தி அங்கே இழுத்துட்டு போயிட்டு அவளுக்கு அபார்ஷன் பில்ஸ் கொடுக்க போகிறாங்க. அங்கே பார்த்து நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான். அங்கே ஹான் வந்துட்டு, நீ எதுக்கு என் ஒய்ஃபை தொட்டுட்டு இருக்கும் போது அவளை விட, தாத்தா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, இந்த பேபியை அபார்ட் பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோயின் கிட்டே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்து, உன் தாத்தாவும் நீயும் ட்ராமாவை நிப்பாட்டுங்கன்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியலை. ஸோ ஹீரோ எல்லா உண்மையும் சொல்லிடுறான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவங்க ஃபேமிலியை பேங்க்ரப்ட் பண்ணதே அவங்க தாத்தா தான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட பாட்டியை வந்துட்டு ஹானோட தாத்தா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் அவங்க வந்து லவ் பண்ணியிருக்காங்க, ஃபேமிலி சுச்சுவேஷனால் வேற ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிட்டு அவங்க சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இந்த விஷயம் இந்த தாத்தாக்கு பிடிக்கல. அதனால அவங்க ஃபேமிலி மேலே தப்பான இல்லீகலான வேலைக்கான கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க ஃபேமிலி பேங்க்ரப்ட் ஆக வச்சு நம்ம ஹீரோயினுமே இப்போ இதில் மேரேஜ் பண்ணி நல்ல ஒரு மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அங்கே தாத்தா வந்துட்டு, எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், நீ வந்து இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீங்கள் யாருமே எனக்கு தேவை கிடையாது, நான் ஜோவை தான் சூஸ் பண்ணுறேன், அவன் தான் என்னை நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. தாத்தாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஹீரோயின் வந்து டிவோர்ஸுமே வாங்கிடுறா போல். ஹீரோ வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, உனக்கு எல்லாமே ஓகே தானே, நீ வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக தானே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அது 1 மந்த் டைம் இருக்குது, நீ வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறியோ அதை வச்சு தான் நான் முடிவு பண்ணுவேன்னு சொன்ன உடனே ஹீரோ வந்துட்டு, கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ணாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்படியே ஹாப்பி எண்டிங்காக அந்த மூவி முடிஞ்சு போயிடுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.